இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே முதல் வாசகத்தினுடைய அடிப்படையிலே நம்முடைய தியானத்தை அமைக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக கடவுளுடைய அல்லது கடவுளை பற்றிய அறிவை நாம் வளர்த்து கொண்டு அந்த அறிவினால் அந்த ஆண்டவரை நம்முடைய சொத்தாக உரிமையாக நாம் பாவித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் சாலமோனுடைய ஞான நூல் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் தொடக்கமே கடவுளை அறியாத மனிதர் அனைவருமே இயல்பிலேயே அறிவிலிகள் என்ற ஒரு வார்த்தையோடு தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தொடங்குகிறது. அந்த ஊரில் அந்த பேச்சாளர் சிறந்த பேச்சாளராக இருந்தார். தனக்கென்று ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே அவர் கூட்டி வைத்திருந்தார். ஆனாலும் தனக்குள் ஒரு ஆணவம் அகம்பாவம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக இருந்தார். அன்றைக்கு தன்னுடைய உரையை நடத்துவதற்காக போகிற போது ஏராளமான ரசிகர் கூட்டம் இருந்தது, ஆர்ப்பரிப்பு. அதை பார்த்து இன்னும் அவருக்கு அந்த ஆணவம் உச்சத்துக்கு சென்றது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்ததால் இந்த உலகத்திலே கடவுளே கிடையாது என்று அங்கிருந்த மக்களோடு வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார். அப்போ சொன்னார், நான் வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த உலகத்தில் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இப்பொழுது அவர் அதை நிரூபிக்கட்டும். இதோ எதிரிலே இருக்கிற அந்த மரத்தை நான் மோதுகிறேன். அந்த மரத்தை மோதுகிற போது கடவுள் என்று ஒருவர் இருந்தார், எனக்கு ஏதாவது நடக்கவில்லை என்றால் கடவுளே இல்லை என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி வேகமாக அந்த மரத்தின் மீது ஓடி போய் மோதினார். மோதின உடனே ஒன்றுமே நடக்கலை. என்ன நடந்தது? அந்த மரத்தின் உச்சியில் இருந்த காய்ந்த மரக்கிளைகள் ஒன்று இரண்டு உடைந்து கீழே விழுந்தது. ஆனால் இவருக்கு எதுவுமே நடக்கவில்லை. பார்த்தீங்களா, கடவுளே கிடையாது என்று தனக்கே உரிய அந்த ஆணவத்தோடு இருமாப்போடு பேசிவிட்டு கிண்டல் அடித்து விட்டு வீட்டுக்கு போனார். போகிற பொழுது திடீரென்று வீட்டுக்கு உள்ளே நுழைகிற போது தான் இந்த தோள் பட்டையில் லேசாக வலியை உணர்ந்தார். ஏன் வலிக்குது தெரியலையே, சரின்னு சொல்லி வேகமாக போய் கண்ணாடியில் அதை பார்க்கிற பொழுது அங்கு சிறு வீக்கம் இருக்கிறது. உடனடியாக மருத்துவரை பார்ப்பதற்காக செல்கிறார். போகிற வழியிலேயே பரிதாபமாக இறந்து போகிறார். என்ன நடந்தது என்று சொன்னால், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று அங்கே மிக வேகமாக பேசிவிட்டு அந்த மரத்தில் மோதிய போது ஏதோ ஒரு சிறு விஷப்பூச்சி அந்த மரத்தில் இருந்தது. அது அவரை கடித்தது. ஆனால் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் பேசிவிட்டு சென்றவர் மருத்துவரை பார்ப்பதற்கு முன்பாக அங்கே பரிதாபமாக இறந்து போகிறார். இந்த உலகிலே கடவுளே இல்லை என்று மார்தட்டி கொண்டவர் அந்த சிறு பூச்சி வழியாக கடவுள் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் என்று சாலமோனுடைய ஞான நூல் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? ஏன் அறிவிலிகள்? கண்ணுக்கு புலப்படக்கூடிய எல்லாமே நம் முன்னால் இருக்கிறது. இந்த உலகம் அண்ட சராசரம் எல்லாவற்றையும் படைத்து பராமரித்து வருகிற இறைவன் அங்கே இருக்கிற போது அந்த கண்ணுக்கு புலப்படக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து படைப்பு என்று ஒன்று இருந்தால் அதை படைத்தவன் இருக்கிறான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் எல்லாருமே அறிவிலிகள், முட்டாள்கள். அந்த பேச்சாளரை போலதான் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் எங்களுடைய அந்த குருமட வாழ்க்கையில், கல்லூரி வாழ்க்கையிலே அந்த ஃபிலாசபி படிக்கின்ற பொழுது த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஈவில் என்று எங்களுக்கு நிறைய பாடங்கள் உண்டு. இந்த ஒரு மின்விசிறி ஓடுகிறது என்றால் அந்த மின்விசிறியை இயக்குவதற்கு ஒரு சுவிட்ச் இருக்கிறது. அதை போட்டால் தான் அது ஓடும், அதை நிறுத்தினா அது ஓடாது. அப்போ யாரோ ஒருவர் அதை இயக்குகிறார்கள், அவர்தான் கடவுள் என்பதைத்தான் இந்த உலகம் நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தியான பாடலிலே பார்க்கிற போது வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகிறது. இந்த வானம் அண்ட சராசரம் இதெல்லாம் பார்க்கிற வேளையிலே எத்தனை கோள்கள், எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இல்லாமல் அது அதனுடைய இயல்பிலேயே அதனுடைய சுற்றில் அழகாக செயல்பட்டு இதையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் இறைவன். எனவே அந்த இறைவனுடைய
பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றிய அறிவிலும் ஞானத்திலும் நாம் வளர வேண்டும். நற்செய்திக்கு வருகிற போது அதுபோல இறைவனுடைய அறிவிலும் ஞானத்திலும் வளராதவர்கள் அங்கே இந்த உலகத்திலேயே விடப்படுகிறார்கள். இறை ஞானத்தில் வளர்ந்தவர்கள் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கு அழகான உதாரணம்தான் அங்கே நமக்கு அந்த நோவா லோத்து, இந்த 2 பேருடைய வாழ்க்கை அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. லோத்தினுடைய மனைவியினுடைய பரிதாபமான நிலை. நோவாவும் லோத்தும் காப்பாற்றப்படுகிறார். காரணம், இறைவனை பற்றிய அறிவிலே அவர்கள் வளர்ந்து அந்த உலகம் அன்றைக்கு கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உள்வாங்கி இறைவனுடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த மற்றவர்கள் இறை ஞானத்திலும் அறிவிலும் இல்லாததால் தான் அழிக்கப்படுகிறார்கள். மிக அழகாக எரேமியா புத்தகம் 4:22 அழகாக சொல்கிறது, என் மக்கள் இவர்கள் அறிவிலிகள், ஏனென்றால் என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை பற்றிய அறிவை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டு அவரை நம்முடைய சொந்தமாக்கி அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற தாய் திரு அவை நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இறை வார்த்தை, திருவருட்சாதன கொண்டாட்டங்கள், திருப்பலிகள் எல்லாவற்றிலும் முழுமையாக பங்கெடுத்து ஆண்டவரை அறிவோம். அதன் வழியாக நம்மை நாம் காத்துக்கொள்ள தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.